வணக்கம். நாங்கள் சுய உதவிக்குழு வழக்கமான கூட்டத்தில் குழு பரிவர்த்தனையில் நுழைகிறோம். இப்போது நாங்கள் கடனை திருப்பிச் செலுத்துவோம். அம்புக்குறியை கிளிக் செய்யவும். இங்கே நீங்கள் திருப்பிச் செலுத்த வேண்டும். நாங்கள் ஏற்கனவே சிசிஎல் தாவலில் சிசிஎல் கட்டணத்தை செலுத்திவிட்டோம். நாங்கள் விடமிருந்து பெற்ற கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும். இங்கே நமக்கு 2 கடன்கள் காட்டப்படுகின்றன. எங்களிடம் கட் ஆஃப் கடன் நுழைவு உள்ளது. அதன் செலுத்த வேண்டிய தொகை இன்று செலுத்தப்பட்டதாக காட்டுகிறது. நாங்கள் இன்னும் எதையும் செய்யவில்லை என்று நாங்கள் செய்த கடன் ரசீது பதிவை இங்கே காண்கிறோம். இது கொஞ்சம் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று கொடுக்கப்பட்ட கடனை இது நமக்கு காட்டுகிறது. இப்போது நாம் ஏற்கனவே உள்ள இந்த கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும். நான் அதை கிளிக் செய்தேன். இங்கே பெறப்பட்ட அசல் தொகை 10,000 என்பதை காட்டுகிறது. தற்போதைய நிலுவைத் தொகை 46 ரூபாய். வட்டி கோரிக்கை மட்டுமே முன்வைக்கப்படுகிறது. ஏனென்றால் கட் ஆஃப் முடிந்த உடனேயே ஜூலை 10ஆம் தேதியன்று அடுத்த கூட்டத்திலேயே நான் பதிவுகளை செய்ய தொடங்கினேன். அதனால்தான் இன்றைய செலுத்த வேண்டிய கடனில் வட்டி தேவை மட்டுமே தெரியும். 1 மாதம் கழித்து நாம் நுழைந்திருந்தால் வட்டி மற்றும் அசல் இரண்டிற்கும் தேவை இருப்பதை கண்டிருப்போம். இங்கே மொத்தமாக நீங்கள் திருப்பிச் செலுத்த 46 ரூபாய்களை பார்க்கிறீர்கள். இதுதான் பணம் செலுத்தப்படும் நேரம் என்றால் நீங்கள் மொத்த ஊதியத்தை கிளிக் செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ செலுத்த விரும்பினால் பே பார்ஷியல் அல்லது மோர் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் பணம் செலுத்தும் முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். வங்கி. வங்கியை தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் எண்ணை உள்ளிட வேண்டும். நாம் அதிகமாக பணம் செலுத்த வேண்டியிருப்பதால் பகுதியளவு அல்லது அதிகமாக பணம் செலுத்து என்பதை கிளிக் செய்வோம். நாங்கள் பணம் செலுத்துவது ரொக்கமாகவோ அல்லது வங்கி மூலமாகவோ செய்தால் இங்கே வங்கியை தேர்ந்தெடுத்து பணம் செலுத்தும் முறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்த காசோலை எண்ணை உள்ளிட வேண்டும். நீங்கள் திருப்பிச் செலுத்தலாம். நாம் 10,000 46 செலுத்துகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். நாங்கள் செலுத்த வேண்டிய மொத்த தொகையையும் செலுத்துவோம். நாங்கள் தரவை வெற்றிகரமாக சேமிக்க கடமைப்பட்டுள்ளோம். தரவு சேமிக்கப்பட்டது. திரும்பி போகலாம். எங்கள் திருப்பிச் செலுத்துதல் முடிந்துவிட்டது. அடுத்து செலுத்த வேண்டியது கடனை காட்டுவதாகும். ஏனென்றால் நாங்கள் முழு கடனையும் செலுத்திவிட்டோம். நன்றி.